மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப ரொம்ப மிராக்குலஸான கண்டுபிடிப்பில் இந்த ஃப்ளைட்ஸுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்ட்லி 1903 டைமில் த ரைட் பிரதர்ஸ் தான் ஃப்ளைட்டை ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா Jan 1, 1914 டைமில் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி ஃப்ளைட்ஸை கண்டுபிடிச்சாலும் நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கனவாக தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது குவைட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு சில முக்கியமான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல், அதாவது ஜெட் ஃபியூயல் ரொம்பவே காஸ்ட்லி. ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ், க்ரூ அண்ட் பைலட்டோட சேலரி, ஏர்போர்ட் ஃபீஸ் அண்ட் டாக்ஸஸ், ஒரு ஏர்க்ராஃப்டை மொத்தமாக உருவாக்குறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராசஸ். இந்த ரீசன்னால தான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக ஏர் ட்ராவல் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் ட்ராவல் மோட். அதாவது நமக்கு டைம் ரொம்பவே மிச்சமாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கம்ஃபர்ட் அண்ட் குயிக்காக ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். அதனாலேயே நிறைய பேர் ஏர் ட்ராவலை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி பிஸ்னஸ் பீப்புள். பட் எது எப்படி இருந்தாலும் பிக் ப்ரைஸ் கம்ஸ் வித் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அதோட கிரவுண்ட் ஸ்டாஃப்லேருந்து, பைலட்ஸ்லேருந்து, க்ரூ மெம்பர்ஸ்லேருந்து, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் வரைக்கும் அந்த ஃப்ளைட் கரெக்டாக டேக் ஆஃப் ஆகி அதோட டெஸ்டினேஷனை சேஃபாக ரீச் ஆகி லேண்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல் அலர்ட்டில் இருப்பாங்க.